காலை வணக்கம். குனிந்து தூக்கி நீரே பெரியவனாக்கி நீரே, உமது காருண்யத்தால் குனிந்து தூக்கி நீரே. துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. ஆமாங்க, நடக்க பழகி கொண்டிருந்த ஒரு சிறு புள்ள நடப்பதும் கீழே விழுவதும் நடப்பதும் கீழே விழுவதுமா இருந்ததா. விழுந்து விழுந்து நடந்ததுனால ஒரு ஸ்டேஜில் கீழே விழுந்த பிள்ளை இதுக்கு மேலே தன்னால் நடக்க முடியாதுன்னு நினச்சி அவங்க அப்பாவுடைய முகத்தை பார்த்து அழ ஆரம்பித்ததாம். அவங்க அப்பா சிரித்து கொண்டே தன்னுடைய கையை நீட்டி அந்த பிள்ளையை தூக்கி விட்டது மாத்திரமல்ல, அந்த பிள்ளை என்னுடைய கரத்தை பிடித்து கொண்டு அப்பா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய நடக்க வச்சாராம். அந்த பிள்ளை தைரியமா சந்தோஷமா நடக்க ஆரம்பிச்சுதாங்க. இந்த காலை வேளையில ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கூட முன்னேறி செல்லணும்னு பார்க்குறேன், ஆனா தோல்விக்கு மேல தோல்வி, பிரச்சனை மாத்தி பிரச்சனை, இதுக்கு மேல என்னால முடியாது ஆண்டவரேன்னு சோர்ந்து போய் உடைந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்களா? சங்கீதம் 18:16 இப்படியாய் வாசிக்கிறோம், உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்தில் இருக்கிற என்னை தூக்கி விட்டார் என்று. ஆமாங்க, இந்த காலை வேளையில உங்களுடைய தோல்விகளையும் பிரச்சனைகளையும் எண்ணி கண்ணீரோடு உடைந்து போய் இருக்கிற உங்களை பரத்திலிருந்து கர்த்தர் கையை நீட்டி தூக்கி விடுவது மாத்திரமல்ல, உங்களை கரம் பிடித்து நடத்த போகிறாருங்க. உங்கள் தோல்விகளை ஜெயமாய் மாற்ற போகிறாரு. இனி நீங்க அழுது கொண்டிருப்பதில்லை, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு அவரை நோக்கி ஜெபித்தீங்களே, அந்த கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டு உங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போறாருங்க. நம்பிக்கையோட இருங்க. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? எங்கள் பரிசுத்த பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இதோ இந்த காலை வேளையிலுமாய் தகப்பனே, தோல்விக்கு மேல தோல்வி, பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, வாழ்க்கையில முன்னேறி செல்ல முடியாம உடைந்து போய் சோர்ந்து போய் கண்ணீரோடு இருக்கிற உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் கண்ணோக்கி பார்ப்பீராக. ஆண்டவரே, பரத்தில் இருந்து உம்முடைய கையை நீட்டி ஆண்டவரே குனிந்து உம்முடைய பிள்ளைகளை நீர் தூக்கி விடுகிற தயவிற்காய் நன்றி அப்பா. அவர்களை கரம் பிடித்து நீர் நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. இனி நீ அழுது கொண்டிராய் என்று நீர் சொல்லுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா, எங்கள் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு நீர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டு எங்க வாழ்க்கையில நீங்க செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம். எங்கள் தோல்விகளை நீர் ஜெயமாய் மாற்ற போகிறீர், உமக்கு நன்றி. பிரச்சனைகள் போராட்டங்களில் இருந்து விடுதலை தர போகிறீர், உமக்கு நன்றி. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. துதி கன மகிமை யாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கெஞ்சி மன்றாடுகிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாய் இருப்பதாக. ஆமேன்.